நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் and welcome. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம் powered by Cardio Life Perfect Hair. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ஒரு வெரி ஸ்பெஷலான செலிபிரிட்டி வர போறாரு. காதலில் சொதப்பது எப்படி அப்படின்ற திரைப்படத்துல காதலுக்கு ஐடியா கொடுத்து அடி வாங்கி உங்கள் மனதை கவர்ந்த அர்ஜுன் அவர்களை இன்னைக்கு வரவேற்க போறோம். அண்ட் எஸ், அவருடைய காதல்ல எவ்வளவு ஐடியாஸ் இருந்தது, எவ்வளவு காமெடி இருந்தது, எவ்வளவு ஆக்ஷன் இருந்ததுன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் அர்ஜுன். So Arjun, married only for a month இல்லையா? February 2nd. Just about a month அப்போ. Fantastic. So how's the என் படம் 50 நாள் ஓடிடுச்சு. உங்க படம் இன்னொரு 50 டேஸ்ல சூப்பர் ஹிட் படம் ஆயிடும் உங்களுக்கு இல்லையா? 2 வருஷம் கழிச்சு கேக்குறேன். 2 வருஷம் கழிச்சு கேளுங்க. So tell us, காதலில் சொதப்பது எப்படில வந்து ஐடியா கொடுத்து அடி வாங்குனவர் உங்களுடைய வாழ்க்கையில நிஜமா எப்படி நடந்தது? Was it an arranged marriage, a love marriage? இந்த லவ் மேரேஜ் தான். Yeah, okay. And ideasலாம் உங்களுக்கு யார் கொடுத்தா? நான் படத்துல சொதப்பன மாதிரி சொதப்பல. எப்படின்னா இந்த வந்து ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். பாத்தீங்கன்னா நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன், அவங்க 7th ஸ்டாண்டர்ட் அப்போ. அப்போத்துல இருந்தே எங்க காதல் பயணம் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம் ஸ்கூல் டேஸ்லலாம். எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? நான் ஏவிஎம் ஸ்கூல்ல படிச்சேன். ஓகே. அவங்க வந்து சிம்யா வித்யாலயா படிச்சாங்க. தூரமாச்சு ரெண்டு ஸ்கூலுமே? ஆனா வீடு வந்து பக்கத்துல. வீடு பக்கத்துல. நெய்பர்ஸ் ரெண்டு பேரும். ஓகே. சோ அப்போ ரெண்டு பேரும் கோயில்ல தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்களே. நிறைய காதல் கதைகள் வந்து கோயில்ல தான் ஆரம்பிக்குது இல்லீங்களா? ஆமா. அதாவது யூஸ்வலா நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். அவங்களுக்காக கோயிலுக்கு போய் ஆரம்பிச்ச காதல் கதை. ஆமா, வெரி குட். அதுக்கப்புறம் அவங்க ஏரியா மாறி போயிட்டாங்க, நானும் கோயிலுக்கு போறது இல்ல அதுக்கப்புறம். பாத்தீங்களா? எந்த வயசுல நீங்க இப்படி கோயில்ல போய் லவ் பண்ணீங்க? அதான் 8th ஸ்டாண்டர்ட்னா 8th ஸ்டாண்டர்ட்லயே. 8th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் அவங்க நாகருக்கு பால் ஊத்துறதுக்காக வந்தாங்க. என் மனசுல காதல ஊத்திட்டு போயிட்டேன். பிஞ்சிலே ரொம்ப படுத்திருக்கீங்க நீங்க. வெரி டேஞ்சரஸ். ஓகே. தென் அவங்க ஷிஃப்ட் ஆனது எந்த காலகட்டத்துல? அவங்க 9th 10thல இருக்கும்போதா இல்ல மச் earlier? நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட், அவங்க 9th வரமா படிச்சிட்டு இருந்தா. அப்போ ஏரியா மாறி போயிட்டாங்க. சோ கான்டாக்ட் விட்டு போச்சு. ஓ. பட் அவங்க லேண்ட்லைன் நம்பர் மட்டும் வாங்கிட்டேன் உஷாரா. வெரி குட். அடிக்கடி ஃபோன் பண்ணி குரல் மட்டும் கேக்குறது. ஓ, பேசுவீங்க. ஓகே. அவங்க வீட்ல பெரியம்மா அவங்க அம்மா யாராவது எடுத்தாங்கன்னா கட் பண்ணுவேன். அவன் தம்பி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. தம்பியை கரெக்ட் பண்ணி வச்சிட்டேன் முன்னாடியே. என்னெல்லாம் பண்ணி கரெக்ட் பண்ணீங்க தம்பியை? அவன் கூட கிரிக்கெட் ஆடுறது, சைக்கிள் ஓட்டுறா அப்படின்னு என் சைக்கிள் கொடுக்குறது. எவ்வளவு பெரிய மனசு உங்களுக்கு. அவனை பார்க்கறதுக்கு அவன் வீட்டுக்கு போறது, இந்த மாதிரி தம்பியை கரெக்ட் பண்ணி. தம்பி பேர் என்ன சொல்லுங்க? சந்துரு. சோ மச்சினரை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் மச்சினை கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள போய் ஆரம்பிச்சது தான் அது. வண்டர்ஃபுல். சோ ப்ரோபோஸ் பண்ணது யாரு? ஃபர்ஸ்ட் அவங்க ஏரியா மாறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, லேண்ட்லைனில் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காலேஜில் திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். மொபைல் அப்போ தான் ரெண்டு பேருக்கும் மொபைல் வந்த டைம். அப்போ வந்து அவங்க தான் என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்க. அந்த ப்ரப்போசல் ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ரப்போசலாமே. இல்லை அவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணது வந்து நார்மலாக கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் வந்து அப்போ வந்து காலேஜ் கமிட்மெண்ட்லாம் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கணும், இப்படி சுற்றிட்டு இருந்த டைம். ப்ரப்போஸ் பண்ணோடனே நான் முடியாது. எதுக்கு ரிஜெக்ட் பண்ணீங்க? அப்போ காலேஜ் படிக்கிறப்போ நோ கமிட்மெண்ட். அது பசங்க கூட இருப்பாங்கல்ல, அவங்க வந்து மச்சான் கமிட்மெண்ட்லாம் வேணாம், வொர்க் அவுட் ஆகாது, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க, வேணாம் டென்ஷன் சொல்லிட்டு நீங்க மீன் ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்ட். இப்போதைக்கு கமிட்மெண்ட்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அந்த ரேஞ்சில் சொல்லிட்டேன். இல்லை, ஆனால் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் நம்பர்ல எனக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் லவ் பண்றது. நான் வந்து இதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ல திருப்பி சோஷியல் நெட்வொர்க் வழியா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி, அப்போ நான் ரிஜெக்ட் பண்ண உடனே அவங்க கோவத்துல என்கிட்ட பேசுறது இல்ல, அப்படியே கட் பண்ணிட்டாங்க. ஐ டோன்ட் லைக் யூ. மறுபடியும் ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலமா மறுபடியும் கான்டாக்ட் அடிச்சு பேசி இது பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல நான் அவங்கள ப்ரப்போஸ் பண்ணேன். நீங்க எதுக்கு திருப்பி ப்ரப்போஸ் பண்ணீங்க?
அப்போ எனக்கு இட்ஸ் டைம் கமிட்மெண்ட் ஒரு டைம் வந்துருச்சு. தட் வாஸ் 4 years பேக். about 4 years ago. பட் உங்களுடைய ப்ரப்போசல் ரொம்ப வித்தியாசமான ப்ரப்போசல். தமிழ்நாட்டை பார்த்து கை தட்டின அளவுக்கு ஒரு வித்தியாசமான ப்ரப்போசல் அப்படின்னாங்க. நிறைய விஷயங்களை எங்களுக்கு கேள்விப்பட்டோம். பட் அந்த ப்ரப்போசல் எப்படி இருந்தது, இந்த ப்ரப்போசல் விஷயத்துல நீங்க உண்மையை சொல்றீங்களா இல்லையா அப்படின்றது உங்க வைஃப் வச்சு நம்ம கேட்டுக்கலாம். ஸோ கேன் வி கால் யுவர் வைஃப்? நீங்க ரொம்ப செல்லமா உங்க மனைவி எப்படி கூப்பிடுவீங்க? 50 days வேற நிறைய பேர் வச்சு கூப்பிடுவேன். அவன் கூப்பிட்டா நான் டாலும்பேன், அவன் அர்ஜுன்னு கூப்பிட்டா காயும்பேன், அவன் நாயன்னா நான் பேயமேன், மாதிரி நிறைய விஷயங்கள் செல்லமா நிறைய கூப்பிடுவேன். ரொம்ப ஓபன் புக்கா இருக்கீங்க நீங்க. செல்லக்குட்டின்னு கூப்பிடுவேன். செல்லக்குட்டின்னு கூப்பிடுவீங்க. மேக்ஸிமம் நீங்க கூப்பிடுறதா செல்லக்குட்டி. ரொம்ப நல்லா சமைச்சாங்கன்னா என்ன கூப்பிடுவீங்க? ரொம்ப நல்லா சமைச்சாங்கன்னா என்ன கூப்பிடுவீங்க? சாதனை கூப்பிடுறது. ஆக்சுவலா அவங்க என்னன்னா வித்தியாசமான, யாரும் நம்பவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தாத்தா இஸ் கேட்டரிங், இஸ் இன்டு கேட்டரிங். அறுசுவை நட்ராஜர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட கிராண்ட் டாட்டர் தான் இவங்க. ஓகே. பட் அவங்களுக்கு வந்து லைக் இவங்க வந்து எனக்கு இது வரைக்கும் ஒரு தொகையல் செஞ்சு போட்டிருக்காங்க, தோசை ஊத்தி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப கஷ்டமான 2 விஷயங்கள் நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். நூடுல்ஸ், ஓட்ஸ், இதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். நூடுல்ஸ், ஓட்ஸ் ரெண்டும் கஷ்டம். இந்த மேகி தானே? ஆமா தெரியும். சோ இட்ஸ் டைம் நவ டு கால் உங்களுடைய செல்லக்குட்டி. எப்படி கூப்பிடுவீங்களோ உங்க செல்லக்குட்டி கூப்பிடலாம். செல்லக்குட்டி மாமா எங்க பானி பூரி கொடுக்குறாங்களா, வாங்க. Okay, so let's welcome Gayatri. Meet your husband, Arjun. Arjun, meet your wife, Gayatri. ஞாபகம் 50 நாள் ஆயிடுச்சு. 50 நாள் ஆயிடுச்சு. It's so nice to see a newly wedded couple. Of course, the love is showing on the face. ரொம்ப அப்படியே அந்த happiness, அந்த charm உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் அர்ஜுன் முகத்துல அப்பாடா நமக்கு ஒருத்தர் கிடைச்சிட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அவர் முகத்துல. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி யோசிச்சு பாருங்க. இந்த மூஞ்சில என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பையனை லவ் பண்ணும் அப்படின்னு நீங்க போய் ஐ லவ் யூன்னு சொன்னீங்க. இன்னி வரைக்கும் அது தெரியாதுங்க. அதுதாங்க லவ் இஸ் பிளைண்ட்னு சும்மாவா சொன்னாங்க? காதல கண்ணு இல்லன்றது 100% உண்மை. அதுவும் காயத்ரியோட கேஸ்ல ரொம்ப ரொம்ப உண்மை. ஏமா அரவிந்த் சாமி மாதிரி இருக்கலாம் சொல்லுவீங்கம்மா. யார் மாதிரிங்க? அரவிந்த் சாமி. மா நீ நிஜமா போய் கண்டக்டர் செக் பண்ணுமா? சொன்னியா இல்லையா? நான் சொன்னேன். சொன்னீங்க. என்னன்னா அந்த டைம் காலேஜ் டைம்ல நான் ஒல்லியா இருப்பேன். இப்போ கூட நல்லா தான் இருக்கீங்க. நான் இருக்கேன். பட் நம்ம விஷயம் நம்மளுக்கு தெரியும்ல. ஃபைனலி நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க பசங்க பேச்செல்லாம் கேட்க கூடாது. டேய் நீங்களா காலேஜ் முடிச்சிட்டு எங்கேயோ போயிடுவீங்க, நம்மள பார்த்து ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொல்லிருக்கு, இந்த சான்ஸ் மிஸ் பண்ண கூடாது. நீங்க ப்ரப்போசலுக்கு போயிட்டீங்க. என்ன பண்ணி ப்ரப்போஸ் பண்ணீங்க? அவங்க கிட்டே கேக்குறேன். ஏன் காயத்ரி அப்படி லைட்டா மறைக்கிறீங்க? சொல்லுங்க. One midnight 2 o'clock எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு முழிச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலா தூங்குறவளை எழுப்பி முழிச்சிட்டு இருக்கியான்னு கேள்வி கேட்டுட்டு 2 மணிக்கு துணியா தைப்பாங்க, தூங்கிட்டு தான் இருப்பாங்க. இல்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் கனவு கண்ணிட்டு இருக்கியா அப்படி இல்ல. ஓகே. அப்புறம் திடீர்னு வேற எதுவுமே கேட்கல, ஐ லவ் யூ அப்படின்ட்டாங்க. அந்த டைம்ல சார் நீங்க லைட்டா லைட்டா இல்ல நிஜமாவே ஃபுல். ஆக்சுவலா எனக்கு ஞாபகம் இல்லங்க. நான் நைட் அடுத்த நாள் ஞாபகம் இல்ல எனக்கு. அதுக்கப்புறம் மெசேஜ் அனுப்பிச்சு லெட்ஸ் மீட் டுமாரோ அப்படிலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் வந்து காத்தால இருந்து எது மீட் பண்றான்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேரா மேரி ப்ரௌன்ல போய் உட்காந்து என்னம்மா என்ன வச்சு அப்படின்னா மெசேஜ்ல நான் வந்து இந்த மாதிரி ஐ லவ் யூ அப்படிலாம் வச்சு ஏதோ அனுப்பிச்சிருக்கிறேன். இல்ல ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வில் மீட் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். அப்பனா உங்க மனசுக்குள்ள இருந்திருக்கு இந்த மெசேஜுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாங்க. ஐயோ மாட்டிட்டேனா. ஆனா குடிபோதையில காதல் சொன்ன ஒரே ஆளு நீங்களா தான் இருப்பீங்க. அந்த குடிபோதையில காதல் சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த பொண்ணு ஒத்துக்கிச்சு பாருங்க. அதுக்காகவே அந்த குழந்தைக்கு நீங்க கோயில் கட்டி கும்பிடணும். Fantastic. So your love story started with a bottle. ஆமா. Full bottle. With a full bottle. Very nice. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை கார்டியோ லைஃப் பெர்ஃபெக்ட் ஹேர். குடிபோதையில இருந்து காதல் போதை வந்து மாறதுக்கு எத்தனை நாட்கள் ஆச்சு? எங்கெல்லாம் you went out together? நான் ஆக்சுவலா இந்த மெசேஜுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆமா நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா டக்குன்னு சரின்ட்டாங்க.
ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னம்மா நீயும் சரின்ட்ட, ஐயோ நீ மாட்டேன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன், நீ சரின்ட்டியே அப்படின்னு. காயத்ரி வெரி பேட் காயத்ரி. நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்தேன். அவர் தான் உங்க காதல ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ரிஜெக்ட் பண்ண மனுஷன் திருப்பி வந்து ஐ லவ் யூ சொன்னா ஏன் ஒத்துக்கிட்டீங்க? ஐ அம் ஆல்சோ ரிஜெக்ட்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படிங்க? அரவிந்த் சாமி மாதிரி இருக்கிற பையனை விடவும் முடியாது. யாரும் விட முடியாது. பட் அந்த டைம்ல என்ன வேண்டாம்னு வேண்டாம்னு சொன்னாங்க. வாட் வர் யூ டூயிங் தேர்? அந்த டைம்ல நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டேன். துரோகின்னு ஒரு படத்துக்கு ஓகே. அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டேன். அப்போதான் வந்து இந்த லவ் ஆரம்பிச்சது. பட் நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய ஃபேமிலி இஸ் a very conservative family இல்லையா? சோ அந்த காதல் திருமணம் உட்கார்ந்து நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது பின்னாடி பேக்ரவுண்ட்ல எல்லாரும் அந்த ஜல்லி கரண்டி தோசை கரண்டில எடுத்து ஓடி வர மாதிரி ஒரு ஃபீலிங் இல்ல உங்களுக்கு? இருந்துச்சு. ஆனா அது எதையோ கத்துக்கிட்டு ஏதாவது சமாளிச்சு வரணும்னு நினைச்சீங்க? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்னன்னா எங்க வீட்ல செம்ம ஜாலியா இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. எங்க வீட்ல எல்லாம் ஒத்துப்பாங்க, கவலையே படாத அப்படிலாம் நான் சொல்லி வச்சிருந்தேன். பார்த்தா அப்படியே மாறா அவங்க வீட்ல சினிமாக்காரனா இருந்தாலும் அர்ஜுன் தானே, நம்ம அர்ஜுன் எனக்கு நல்லா தெரியும், சின்ன வயசுல தெரியும்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த சைல்ட்ஹுட் காதல் எப்படி வொர்க் அவுட் பண்ணனும்ன்றது அர்ஜுனுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க வீட்ல வந்து முடியாது, நீ என்னடா உனக்கு என்னடா வயசாகுது, இதுக்கு கல்யாணம் உனக்கு அப்படின்னாங்க. என்னப்பா கல்யாணம் வயசு தான்ப்பா இது அப்படிங்கிறேன். இல்ல நீ என்ன லைஃப்ல செட்டில் ஆகல அப்படி இப்படின்னு வேணவே வேணான்ட்டாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம், இன்னும் 4 வருஷம் போட்டோம் அப்படின்ட்டாங்க. நீங்க உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டீங்களா? இவங்க 4 வருஷம் இவங்கிட்ட 4 வருஷம் டைம் கொடுமா. 4 வருஷம்லாம் முடியாது. அவங்க அம்மா வந்து ஐயோ அவனுக்கு வரன்லாம் வருது, நீங்க பாடி 4 வருஷத்துக்கு அப்புறம் வேணான்ட்டீங்கன்னா அந்த வரணும் போயிடும் அப்படின்னு அப்புறம் சொல்லி. சோ யார் போய் வீட்ல ஃபர்ஸ்ட் சொன்னது? நீங்க உங்க வீட்ல சொன்னீங்களா இல்ல மாட்டிக்கிட்டீங்களா? இல்ல மாட்டிக்கிட்டோம். அம்மா கிட்ட இல்ல, என்னோட பெரியப்பா பெரியம்மா கிட்ட எல்லாம். எப்படி மாட்டிக்கிட்டீங்க? எங்க இருந்தீங்க? எந்த சிச்சுவேஷன்ல எந்த அங்கிள் வந்து உங்களை முறைச்சு பார்த்து அர்ஜுன் நீயாப்பா அப்படின்லாம் ஃபீல் பண்ணாங்க? பைக்ல வெளில போயிட்டு இருந்தோம். எங்க அப்பா கேட்டரிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்க கிட்ட ஒர்க் பண்ற ஒருத்தர் வந்து நானும் இவங்களும் பைக்ல போறத பார்த்துட்டாங்க. பைக்ல போறத பார்த்துட்டு எங்க அம்மா கிட்ட கூட சொல்லல, டைரக்டா பெரியப்பா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. ஸோ பெரியப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அம்மா அப்போ நான் முன்னாடி அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ஓ ஃபர்ஸ்டே நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க மம்மியை? பிட்லாம் போட்டு வச்சிருக்காங்க, கண்டிப்பா லைஃப்ல இந்த மாதிரி நடக்கும், மாட்டிப்போம் நம்மளே சொல்லிடுறது நல்லது. சோ நீங்க உங்க அம்மாட்ட சொல்லிட்டீங்க. அப்போ எந்த ஸ்டேஜ்ல அர்ஜுன் உள்ள கூப்பிட்டாங்க? அதான் அந்த வரன் பாக்குற டைம் தான். இவங்க வீட்ல வரன் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்க இவன் வந்து புசுக்குன்னு என் லைஃபை நான் பாத்துக்கிறேன், வரன்லாம் பார்க்காதீங்கன்ட்டா அவங்க வீட்ல. She was also very strict, இல்லையா? I was very good. அப்போதான் அவனை வந்து பேச சொல்லு அப்படின்னு சொல்லி அப்படியே போய் பயந்துக்கிட்டு. எங்களுடைய சோர்சஸ் சொல்ற இன்னொரு விஷயம் வந்து உங்களுடைய அண்ணன் கல்யாணத்துக்கு எப்படியாவது இந்த பொண்ணு நம்ம ஃபேமிலிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி லைட்டா ஒரு மர்ஜர் கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக அதெல்லாம் இருக்குதுங்க. கேட்டரிங் கான்ட்ராக்ட்லாம் கொடுத்து நிறைய விஷயங்கள் செஞ்சு இந்த குழந்தை யோகாக்கெல்லாம் போக வச்சுக்கலாமே. ஆமா, அதாவது எப்படின்னா எங்க வீட்டுல எவ்வளவு பழக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு இவங்க கேட்டரிங் இது பண்ணி நீங்களே டிசைட் நீ பண்ணீங்க. வந்து அப்பா அம்மா கிட்ட நல்லா பேசு, நல்லா பேர் வாங்க, போ போ அப்படின்னு சொல்லி பழக வச்சு. யோசிச்சு பாருங்க, குடும்ப கல்யாணத்துல பொண்ணு ஆடி உள்ள வந்தாச்சு. ஆமா, எங்க அத்தை வந்து யோகா கிளாஸ் வச்சிருக்காங்க, நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் யோகா கத்துக்கோ, எங்க அத்தை மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கினா எங்க அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிலாம் கால்குலேட் பண்ணி. யோகாக்கெல்லாம் போனீங்களா? எத்தனை நாளைக்கு போனீங்க அந்த கிளாஸுக்குலாம்? 1 month யோகா கிளாஸ்லாம் போனீங்க? காத்தால 5 மணிக்கு காத்தால 5 மணிக்கு எழுந்து யோகா கிளாஸ் போனீங்களா? உங்க தம்பி சொன்னாரு எங்க கிட்ட, எங்க அக்கா வந்து படிக்க கூட எழுந்துக்க மாட்டா எக்ஸாமுக்கு, எப்போ 5 மணிக்கு யோகா கிளாஸ் போக ஆரம்பிச்சாலும் அப்போவே எங்க வீட்ல டவுட் வந்துருச்சு. சோ நீங்க வந்து யூசுவலா ரொம்ப சில்ட் அவுட் பர்சன், இவருக்காக இவருடைய காதல் அடையணும்ன்றதுக்காக 5 மணிக்கு எழுந்து யோகா கிளாஸ்லாம் போனீங்களா? சோ சேட் மா. சோ ஃபைனலி the yoga class also happened. நீங்களும் கேட்டரிங்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் கூட உங்க வீட்ல என்னடா உனக்கு வயசாகுது, உனக்கு எதுக்குடா இப்ப கல்யாணம் கேட்டாங்க? அதுக்கப்புறம் தான் இவ தான் பொண்ணு அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஓ இவளா அப்படின்னு. அவங்க அண்ணா கல்யாணத்துல எல்லாரும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டாங்கன்னா பார்த்துட்டாங்க, என்ன பார்த்துட்டாங்க? ஏன் அவங்க பார்த்துட்டாங்க, நாங்க பண்ணலையே. சோ எல்லாரும் வந்து உங்க ரெண்டு பேரும் ஒண்ணா பார்த்துட்டாங்க, அதாவது பேசுறது பழகுறது எல்லாமே. இல்ல நாங்க அப்ப பேசவே இல்ல. நீங்க பேசாம இருந்திருக்கலாம், ஆனா கண் பேசி இருக்குமே. எப்படி நாம பேசாம இருந்தாலும் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அர்ஜுன் இந்த பொண்ணு தான் பார்த்து வச்சிருக்கான்னு நினைக்கிறதெல்லாம் இல்ல, இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அப்பதான் எல்லா ஃபேமிலி எல்லார்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சு. இதே மாதிரி டப்புன்னு எல்லா விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருந்தது. டப்புன்னு மாட்டினீங்க, டக்குன்னு அம்மா கிட்ட சொன்னீங்க, டப்புன்னு மாட்டினீங்க, கல்யாணத்துக்கு கேட்டரிங் ஃபிக்ஸ் பண்ணீங்க. அதே மாதிரி டப்புன்னு உங்க என்கேஜ்மெண்ட்டும் ஆச்சாமே? ஆமா, எங்க வீட்ல வந்து 2 ஹவர்ஸ்ல நடந்தது. 2 ஹவர்ஸ்ல என்கேஜ்மெண்ட் எப்படிமா நடக்கும்? எங்க அப்பா வந்து இவங்க வீட்ல இருந்து பேச வர சொல்லு அப்படின்னாங்க. என்ன சொல்ல போறாங்க, என்ன பண்ணா ஒண்ணுமே தெரியல. அது வந்து எக்ஸாம் இந்த ரிசல்ட் வர டைம் மாதிரி அவங்க வீட்ல இருந்து வந்தாங்க, பெரியவங்க வந்தாங்க, எங்க வீட்டு பெரியவங்க எல்லாம் பேசுனாங்க.
நானும் இவனும் ரூம்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். டேய் ஆமா தெரியலையே ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார வச்சிட்டாங்களா? ஒன்னாதான் இருந்தோம். என்ன ஒண்ணா உட்கார வச்சிட்டாங்கன்னா என்னங்க, அங்க ஒரே 2 ரூம் இருக்குது, 2 ரூம். அதுக்குள்ள நிறைய சொந்தக்காரங்கலாம் கூட உட்காந்துக்கிட்டு பாத்துனே இருப்பாங்க. பாத்துக்கிட்டு சொல்றியாப்பா? பேசுவா அந்த ரேஞ்சு. அப்போ வந்து சரி அவங்க ஃபேமிலிலையும் ஓகே இவங்க நல்ல ஃபேமிலி தான், நல்ல பெரிய இதுதான், எங்களுக்கும் நல்ல ஃபேமிலி, நல்ல பொண்ணு, சரி பண்ணி வச்சிடலாம் கல்யாணம் அப்படின்னு ஆன் தி ஸ்பாட். ஆன் தி ஸ்பாட் ஒத்துக்கிட்டாங்க. அப்ப நிச்சயதார்த்தம் அப்பவே முடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு எங்க அக்கா ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மணி 4 ஆகுது, 6 மணிக்கு நிச்சயதார்த்தம் வச்சிடலாமா அப்படின்ட்டாங்க. நானும் இவனும் காயத்ரி இன்னும் நிச்சயதார்த்தமா எங்க வீட்டுல ஓகேன்னு சொல்லிட்டீங்களா? ஐயோ நிச்சயதார்த்தமா போ. சரி, பையன் வந்து ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு கட்டி விடணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன், ஐயோ இந்த பொண்ணு நமக்கு செட் ஆகாது அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி எப்படியாவது தள்ளி போடலான்னு பாத்தீங்களா? முகத்தை பாருங்க. இல்லம்மா அப்படிலாம் இல்ல. Please see this spoon also drinking beer மா. டக்குன்னு நிச்சயதார்த்தம் சொன்ன உடனே நீங்க யோசிச்சீங்களா, ஐயோ நிஜமாவே மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபீலிங் இருந்ததா? இருந்துச்சுல்ல, ஒரு பயம் இருந்திருக்கும். ஏன்னா அர்ஜுன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே எப்போ எஸ்கேப் ஆகலாம்னு மாட்டும் போதுதான் வீட்டுல போய் சொல்லியிருக்கீங்க. பட் கல்யாணமே இன்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்ட போறேன்னு தெரியும். இவ்வளவு சீக்கிரமா 2 மணி நேரத்துலயா அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க அப்ப நிச்சயதார்த்தத்துக்கு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி டேய் எனக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுடா, நைட் ஃபோன் பண்ணி சொன்னேன். என்னடா சொல்ற? ஆமாண்டா சத்தியமா நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுடா. யாரா பொண்ணு? டேய் என்னடா காயத்ரி சொல்றா? அப்படியா? கல்யாணத்துக்காச்சும் கூப்பிடுவியாடா? எல்லாரும் கேட்ட கேள்வி கல்யாணத்துக்காச்சும் கூப்பிடுவியா அப்படினு. சோ உங்க ரெண்டு பேருக்குமே it was a surprise by itself. Yeah, it was so you weren't prepared. அந்த ட்ரெடிஷனல் நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான அந்த clothes outfits எல்லாம் கிடையாது. அப்புறம் 2 hours எல்லாம் பண்ணோம். Dress வாங்குறது, ring வாங்குறது, கேட்டரிங் அரேஞ்ச் பண்ணி இது பண்றது எல்லாமே 2 ஹவர்ஸ்ல பண்ணுவோம் நாங்க. அதாவது எக்ஸ்பிரஸ் என்கேஜ்மென்ட் எப்படி பண்ணனும் உங்ககிட்ட கத்துக்கலாம். அவங்க வீட்டுக்கு போனது நீங்க நார்மல் saree கட்டிட்டு தான் போனீங்க? saree கூட இல்ல, சல்வார்ல தான் சல்வார்ல வந்தாங்க. சல்வார்ல தான் போனோம். அதுக்கப்புறமா தான் என்கேஜ்மென்ட் அப்படினொன்னு வீட்டுக்கு போயிட்டு saree எடுத்துட்டு வந்தாங்க. 2 ஹவர்ஸ்ல கட்ட ஃபேண்டாஸ்டிக். என்கேஜ்மென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருங்க ஒரு நிமிஷம். என்கேஜ்மென்ட் ஆன டேட் சொல்லுங்க ஜி. நல்ல நாள் நடந்துச்சுங்க. நல்ல தான் தெரியும், நல்ல டைம் வேற. என்னைக்கு நடந்தது? 6 மணிக்கு நடந்தது. 6 மணிக்கு தான் நடந்தது. ஏப்ரல்ல ஃபூல்ஸ் டே. ஏப்ரல் 9th 7th ஏப்ரல் 7th எங்க மாமாவோட பர்த்டே அன்னைக்கு. மாமாவோட பர்த்டேன்றதால ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? இல்ல எங்க அப்பாவோட பர்த்டே ஏப்ரல் 9th. மாமாது ஏப்ரல் 7th தானே? 7th ஈவினிங் 6 o'clock. which year? 2014 13 2013. இது வாட்டில்ல இனிமே தான் வருவார். 2013. Okay, so very quickly you had a nice engagement. அதுக்கு அப்புறம் உங்களுடைய திருமணம். என்கேஜ்மென்ட்க்கும் திருமணத்துக்கும் எவ்வளவு டைம் இருந்தது? 8 months கேப் இருந்துச்சு. நான் என்கேஜ்மென்ட் சீக்கிரம் முடிஞ்சதுனால நான் சொல்லிட்டேன் லைக் எனக்கு எங்க ரெண்டு பேருக்குமே வந்து கல்யாணம் கொஞ்சம் லேட் ஆகட்டும், கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டுட்டோம் அப்படின்னு இது பண்ணி டிசைட் பண்ணி கொஞ்சம் ஊர்ல நிம்மதியா சுத்தலாம்ன்றதுக்காகவா? என்ன இன்டென்ஷன்ல டைம் கேட்டீங்க? உண்மையை சொல்லுங்க அர்ஜுன். சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சத்தியமா சொல்லணும்னா கொஞ்சம் ஜாலியா கொஞ்சம் பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணிக்கலாமே. ஓகே, சோ வெரி குயிக் என்கேஜ்மென்ட்க்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு 8 months ஆது வேணும் அப்படினு you guys decided and February date எப்போ டிசைட் ஆச்சு? February டேட் வந்து நிச்சயம் 3-4 டேஸ்லயே டிசைட் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் வந்து என்கேஜ்மென்ட்க்கு முன்னாடி இருந்த அர்ஜுன் தான் நீங்க பாத்தீங்களா இல்ல அர்ஜுன் மாறிட்டாரா? இல்ல அப்படியே தான் இருந்தாரு. கல்யாணத்துக்கு அப்புறமா தான் மாறிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ரெஸ்பான்சிபிள் ஆயிட்டாரு இல்லீங்களா? அதான் சொல்ல வந்தாங்க. சூப்பர். சோ உங்களுடைய அந்த குவிக் என்கேஜ்மென்ட்க்கு அப்புறம் உங்களுடைய வெட்டிங்க்கு வந்தோம். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாள் வந்து நைட் ஷூட் வேற. ஆமா. and உங்களுடைய சின்சியரிட்டி வந்து இப்போ நீங்க காமிச்சிட்டீங்க. பட் இந்த நைட் ஷூட் முடிச்சு அடுத்த நாள் நீங்க மண்டபத்துக்கு போய் அந்த சடங்குகள் எல்லாம் ஆரம்பிக்குமே, how did you manage it? தூக்கமே இல்ல, அப்படியே கண்ணு செவந்துக்கிட்டே போய் நிக்கிறேன். நின்னுட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு அப்போ ஃபுல்லா என்கேஜ்மென்ட்லாம் முடிச்சிட்டு தாண்டியா இல்ல ரிசப்ஷன் வந்து நெக்ஸ்ட் டே after the wedding we had a dandiya night சங்கீத் மாதிரி. அது ஃபுல்லா தாண்டியா ரைட் முடிச்சிட்டு அப்புறம் எங்களுது early முகூர்த்தம் வேற. ஆமா, so 5 o'clock எழுந்துக்கணும். 6 to 7 முகூர்த்தம். so காசி யாத்திரை 5 o'clock starting. ஸோ எங்க தூங்குறது? அப்பவும் தூங்கவே இல்லை. ஸோ தூங்காம வந்து
ஸோ 2 nights. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய சங்கீத் அதாவது அந்த டாண்டியா செரமனி ஒன்று நடத்துனீங்க. அது வாட் இஸ் தி ஐடியா? உங்களுடைய ஃபேமிலிக்கு பழக்கமா இல்ல அவங்க ஃபேமிலி பழக்கமா? ரெண்டு பேருக்கும் பழக்கம் கிடையாது. பட் we just wanted ஓ வெரி நைஸ். ஸோ நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்தாங்களா? நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க, எக்கச்சக்கமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தெரியாத ஒரு பொண்ணுலாம் வந்து டான்ஸ் ஆடுது, யாருமா நீ அப்படின்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கார்டியா லைஃப் பெர்ஃபெக்ட் ஹேர். ஸோ பேச்சுலர் பார்ட்டிலாம் நடந்தது அர்ஜுன்? பேச்சுலர் பார்ட்டி 1 வீக் முன்னாடி மாதிரி இந்த சண்டே செகண்ட் அன்னைக்கு சண்டே கல்யாணம்னா அதுக்கு முந்தின சண்டே பேச்சுலர் பார்ட்டி. என்னெல்லாம் பண்ணீங்க பேச்சுலர் பார்ட்டில? ஈசிஆர்ல கோயில் இருக்குல்ல, ஆமா, அந்த கோயில்ல போய் ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிட்டு வந்தீங்க. ஃபுல்லா பூஜை பண்ணி ஃபேண்டாஸ்டிக். ஹோமம்லாம் நடத்தி இந்த மாதிரிலாம் பண்ணோம். ரொம்ப பக்திமயமான ஒரு பேச்சுலர் பார்ட்டி நடந்திருக்கு. பேச்சுலர் பார்ட்டிக்கு வந்தவங்க கல்யாணத்துக்கு நிறைய பேர் வரல, அதுதான் எனக்கு காண்டு. டேய் என்னடா பேச்சுலர் பார்ட்டிக்கு வந்தீங்க? ஃபேண்டாஸ்டிக். சோ அந்த மாதிரி நண்பர்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. பேச்சுலர் பார்ட்டி இஸ் ஓவர், எங்க அந்த டாண்டியா நைட் இஸ் ஓவர். அடுத்த நாள் காலையில உங்களுக்கு ஏர்லி முகூர்த்தம் வேற. ஆமா, ஏர்லி முகூர்த்தம். ஸோ 5 o'clock காசி யாத்திரைக்கு வரணும்ட்டாங்க. நான் வந்து போய் காசி யாத்திரையில உட்காந்து, காசி யாத்திரையில எங்க அம்மா கிட்ட இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. இன்னமும் எங்க அம்மா சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது மாப்பிள்ள போ காசி யாத்திரை யூஸ்வலா போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, நான் வரமாட்டேன். ஏன் வாங்க வாங்க, உங்க பொண்ணுக்கு இனிமேல் நைட்டு லேட் ஆச்சுன்னா கால் பண்ணக்கூடாது, 9 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணுங்க அப்பதான். ஏன்னா யூஸ்வலாக கல்யாணத்துக்கு முன்னாடி எப்போ என்கேஜ்மெண்ட் முன்னாடி நாங்கள் நைட்டு கொஞ்சம் வெளியில் எங்கேயா போயிட்டு வரப்போ அவங்க வீட்டில் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, வேணாமாங்க. அப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி, ஏன்னா என்கேஜ்மெண்ட் தான் ஆயிடுச்சான்ட்டு, பின்ன என்ன இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிட்டேன், அது பாருங்க இதுக்கப்புறமும் நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சீக்கிரம் வந்துருங்க, எனக்கு என்ன ஒத்துக்க முடியாது. இல்ல நான் காலே பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்பா சொன்னாங்க, இல்ல அம்மா ஆண்டிய சொல்லுங்க அப்பதான் ஒத்துப்பேன் அப்படின்னு. அப்புறம் எங்க அம்மாவும் சொன்னேன், இன்னமும் அம்மா சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. பாத்தீங்களா எப்படி எல்லாம் பொண்ணு வரட்டுறாரு. ரீசெண்டா எதுக்கோ கால் பண்றப்ப கூட 9 ஆயிடுச்சுன்னு கால் பண்ணிட்டீங்களா கரெக்டா ஏதோ ஒரு எங்கேயோ வெளியில போயிட்டு கல்யாணம் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் முடிச்சுட்டு போயிட்டு வர வழியில வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அவங்க அம்மா போனு, யாரு போன்? உங்க அம்மா. நெய் இன்னும் திருந்தலையா, இன்னும் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சோ தென் யூ ஹேட் an early morning wedding. தெளிவா அந்த உங்க என்ன டைப் ஆஃப் வெட்டிங், என்ன சடங்குகள் ஃபாலோ பண்ணீங்க? அவங்களோட சைடுல கனடா மாத்வாஸ். ஓகே, எங்களோட சம்பிரதாயம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். நீங்க? நாங்க ஐயர்ஸ் தமிழ் பிராமணன். சோ எப்படி மேட்ச் ஆச்சு? உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காதே? சுத்தமா புரியலங்க. அந்த ட்ரெடிஷனல் கூரப்புடவை அந்த மடிசார் கட்டதெல்லாம் இருந்ததா? இல்ல, அவங்களுக்கு வந்து நாகோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை இருக்கு. அதுல தான் வந்து 9 yards கட்டுவாங்க. ஓகே, மெயின் திங் இவங்கல வந்து 3 தாலி. ஆமா, 3 தாலி. ஒரு தாலி கட்டறதுக்கே ஓடி போன பிள்ளையாச்சு. அதுல வந்து 3 முடிச்சு நான் தான் போடணும். 3 தாலிலயே 3 முடிச்சு நீங்க போடணும். 9 முடிச்சு நான் போட்டுருக்கேன். இது வெரி ஸ்ட்ராங், வெரி வெரி ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். சோ 9 முடிச்சு இவர் தூங்காம போட்டாரா? ஏன்னா இவர் ஆல்ரெடி ஃபுல் 2 days ரொம்ப பிஸியா இருந்திருக்காரு. தூங்காம போட்டாரு. ஆனா முதல் தாலி கட்டறதுக்கு முன்னாடி அவர் கேள்வி ஒன்னு கேட்டாரு. எல்லாம் கெட்டி கூட அப்படின்னு எல்லாம் நான் சொல்லலாம், எல்லாம் ஊதுறாங்க, டும்னு எல்லாம் ரெடியா இருக்காங்க. காதுல போய் இப்ப கூட லேட் இல்ல, ஓகேவா உனக்கு கட்டிக்கலாமா, கட்டி தொலை சீக்கிரம். What did you feel like doing when he asked you that? அத திட்டுனேன், உங்களை தயவு செஞ்சு சீக்கிரம் கட்டி தொலை. I was waiting for that moment. கண்ணூஞ்சலாடி ரிசப்ஷன்ல
வாட் ஆல் ஹேப்பன்? ஸோ எனக்கு இந்த டைம் தான் தூங்குற டைம். ஸோ கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நாகோலின்னு இருக்கு, அது இது நிறைய நடந்து இட் வெண்ட் ஆன் டில் ஈவினிங் 3 o'clock. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சது 3 மணி வரைக்கும் போயிட்டே இருந்துச்சு. நான் வந்து அந்த இவங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டேன். சீக்கிரம் முடியா, எவ்வளவு நேரம், நீ எவ்வளவு மணி நேரம் சொல்லணும், இல்லைங்க முடிஞ்சிருச்சுங்க, சீக்கிரம் சீக்கிரம். ஒரு இதுக்கும் கேட்டுப்பாங்க, முடிஞ்சிருச்சா, இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு. ஸோ அப்புறம் எங்க வீட்டுல திட்ட ஆரம்பிச்சாங்க. அது கன்னடத்துல வேற பேசிப்பாங்க. சீக்கிரம் கல்யாணம் லைஃப்ல ஒன்ஸ் தான், எல்லாம் நடக்கணும் கரெக்டா. எனக்கு தூக்கம் வந்துமா உட்காரு அப்படின்னு சொல்லி 3 மணிக்கா நம்ம முடிஞ்சது. அந்த ஒரு 3 hours தான் நான் தூங்கினேன். Okay, so you got some sleep there. Got some sleep then. அப்புறம் ரிசப்ஷன். Okay. ரிசப்ஷன் வந்து எல்லாம் வந்துட்டாங்க, ஃபுல் கிரவுட். ரிசப்ஷன்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருப்பாங்க இல்லையா? எப்படின்னா இப்போ எங்க ஃபேமிலிலே வந்து சினி ஃபீல்ட் தான் எல்லாருமே. எங்க தாத்தா ஹி வாஸ் கேமராமேன். ஓகே. WR சுப்பராவன் சொல்லிட்டு அலிபாபா 40 திருடர்கள், ராஜராஜ சோழன், வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மாதிரி படம்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ எங்க தாத்தா, அப்புறம் எங்க அப்பா வந்து நந்தகுமார்னு சொல்லிட்டு ஜெமினி கலர் லேப்ல கலர் கிரேடரா இருந்தார். ஓகே. அப்புறம் எங்க சித்தப்பா வந்து VFX விஷுவல் எஃபெக்ட்ஸ். ஓகே. ஸோ எல்லாருமே சினி ஃபீல்டுனால இண்டஸ்ட்ரியில இருக்கறதால அங்க கூட்டம். திடீர்னு பார்த்தா எங்க கல்யாணத்துல வந்து பி வாசு வந்தாரு. இவர் எங்க வந்தாரு, யாரு கூப்பிட்டாரு அப்படின்னு பார்த்தா எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் தான். ஐயோ அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த மாதிரி. ஸோ ரிசப்ஷன் வந்து ஃபுல் க்ரௌடு. ஓகே. ப்ளஸ் இவங்க வீட்டும் நிறைய க்ரௌடு. இவங்களோட கேட்டரிங் கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கும். எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. நான் அங்கேருந்து வரேன், சீக்கிரம் வா ரெடி ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு மேக்கப் மேன் ஒருத்தன் ரெடி பண்ணியிருந்தேன் ரிசப்ஷனுக்கு மேக்கப் போடலான்னு. எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா, எங்கள் கசின்ஸ் எல்லாருமே போட்டுக்கிட்டாங்க. எனக்கு டைம் இல்லை, வேணாம் மேக்கப்லாம் வேணாம் போன்ட்டாங்க. நான் எனக்கு ரெடி பண்ண மேக்கப் மேனு என்னை தவிர எல்லாருமே போட்டுருக்காங்க. சோ யாரெல்லாம் வந்திருந்தாங்க ரிசப்ஷன்ல? செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்து வைபவ் வந்திருந்தாரு. அவர்தான் பிளேயர் சொல்லி போட்டாரு வந்த உடனே. ஓகே. வைபவ் வந்திருந்தாரு. அப்புறம் பாபி ஷிமா அவர் வந்திருந்தாரு. பாலாஜி மோகன் வந்திருந்தாரு. விக்னேஷ், சித்தார்த் வந்திருந்தாரு. ஓகே. சித்தார்த் தான் கடைசி. ஆக்சுவலா எல்லாருமே வந்து சித்தார்த்தே போறாரு. சித்தார்த் ஆமா, that would have been a big question. நான் 2 படம் பண்ணிருக்கேன் சித்தார்த்தரோட. காதலில் சதுவோட, அப்புறம் தெலுங்குல ஜபர்தஸ்த்னு ஒரு படம் பண்ணேன். ஓகே. சோ நான் இவங்க வந்து ஒரு பாத்தீங்க இல்ல, சித்தார்த் வரல, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க சித்தார்த் இன்வைட் பண்ணும்போது அது ஒரு கண்டிஷன் போட்டாங்களாமே? ஆமா, சித்தார்த் வரலன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. என்னடி சொல்ற? சரி, அப்புறம் சித்தார்த் கிட்ட போய் நான் சொன்னேன், சார் நீங்க வரலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சார். பரவாயில்ல, அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், நான் வரல சார், வந்துடுங்க சார் தயவு செஞ்சு. சரி கண்டிப்பா வேண்டாம்னாரு. அதுக்கப்புறம் என் கசின்ஸ் எல்லாருமே சித்தார்த்துக்காக தான் வெயிட்டிங். எல்லாருமே அப்புறம் கடைசியா வந்தாரு. வந்துட்டு என்னன்னா என் கசின்ஸ் எல்லாம் சித்தார்த் வந்து நேரம் உன்கிட்ட வந்து உட்காந்தா நான் ஒத்துக்க மாட்டேன், என் பக்கத்துல தான் வந்து நிக்கணும்னு சொல்லி எங்க அக்கா அங்க இருந்து நின்றுக்கிட்டு, சார் என் பக்கத்துல நிக்காதீங்க, அங்க போய் நில்லுங்க சார் அப்படி சொல்றீங்களா நீங்க? இல்ல அப்படியே சொல்லிட்டாங்க. அவர் வந்து சரி ஓகேன்னு வந்து காயத்ரி இந்த பக்கத்துல எங்க அக்கா என் கசின்ஸ் எல்லாரும் நின்னு இது வேற சொல்லிருக்கீங்க வீடியோல. நீங்க சித்தார்த் நிஜமாவே பாவம் இல்லீங்களா? வீடியோ வந்து நான் கட் பண்ணிட்டேன், அது தெரியக்கூடாது. But of course I see a lot of celebrities. வைபவ் இருக்காரு, சித்தார்த் இருக்காரு. And what else other interesting things in that? டான்ஸ் கின்ஸ் யாரா பாடுறாங்களா? ஆக்சுவலா இல்ல, கிரவுட் டென்ஷன்ல வந்து அங்க கல்யாண ரிசப்ஷன் என்ன நடந்துச்சுங்கிறதே எங்களுக்கு தெரியாது. இப்போ சொன்னா நாங்க நின்னதும் தெரியாது, இறங்கினதும் தெரியாது. இவங்களுக்கு பானிபூரினா உசுரு. பானிபூரி கொடுத்தாங்களா அப்படின்னு, ஏய் ரிசப்ஷன் உனக்கு தான்டி, பானிபூரி அப்படி போயிட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ரோடு வரைக்கும் கியூ நினைச்சான். இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. கார் பார்க்கிங் இடம் இல்லை, நிறைய விஷயங்கள். ஆக்சுவலா எங்க இதுல கல்யாணத்துல உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் இருந்துச்சா, பஃபேவும் இருந்துச்சான். உங்களுக்கு தெரியாது இதெல்லாம்? தெரியாது. ஆக்சுவலா வீடியோ பார்த்து தான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு வீடியோ பார்க்கணும், ரொம்ப முக்கியம். நம்ம கல்யாண வீடியோ நம்ம பாக்குறது இல்லையா? என்ன நடக்குது பாத்தீங்கன்னா நமக்கு தெரியறது இல்ல.
மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு வந்தது எப்படி? ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்தது? பாலாஜி வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து காதலில் சொதப்புது அப்படி ஷார்ட் ஃபிலிமுக்கு அந்த கேரக்டர் வந்து அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லிட்டு டிசைட் பண்ணாரான்னு தெரியல, நீ பண்ணு அப்படின்னாரு. கரெக்ட். நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் ஓகே பண்ணா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் அது நல்லா ரீச் ஆயிடுச்சு, நல்ல பேர் வாங்கிருச்சு. யூடியூப்லலாம் நிறையா பிரில்லியன்ட் லைக்ஸ் இல்லையா இருக்கு. அது டாக்குமெண்ட்ரி வெர்ஷன் ஃபேஸ்புக்கில் அதை பார்த்துட்டு எனக்கு வந்து யோ டன் வெல் சூப்பர் அப்படி ஸ்ரீலங்கால இருந்து ஒரு பொண்ணு அவ்வளோ ஃபேன்ஸ் அதுல இன்னும் 2000 கமெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் தெரியலையா? ஸ்ரீலங்கால இருந்து ஒரு பொண்ணு வெரி நைஸ் வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஸ்ரீலங்கா மட்டும் பொண்ணுங்க மட்டும்தான் இருக்கும் அவர் லிஸ்ட்ல. அதான் அப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபீச்சர் ஃபிலிமா பண்றப்போ இனிஷியலா ஐ வாஸ் அன் அசோசியேட் டைரக்டர் வித் அவ்வளவுதான், டைரக்ஷன் டீம்ல மட்டும்தான் இருந்தேன். அப்போ வந்து இந்த எங்களுக்கு பயம், ஐ மீன் எங்களுக்குள்ளே எனக்கும் விக்னேஷ் 2 பேருக்குமே, அவனும் விக்னேஷும் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தார். எங்க 2 பேரும் வந்து நம்ம சொல்லுவாங்களா இல்லையா தெரியல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே யோசித்தோம். நாங்கள் இல்லைன்னா வேற யாரு பண்ணலாம் அப்படிலாம் யோசித்தோம். கடைசியில் சித்தார்த் பாலாஜி எல்லாருமே வந்து இந்த 2 கேரக்டர்ஸ் இவங்க பண்ணாலே சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க. அப்ப ஆரம்பிச்சேன் இந்த அதோடைய நடிப்புல காலை வச்சு அப்படி இன்னும் நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வெல் நீங்க உங்களுடைய கல்யாணத்துக்கு பிறகு ஹனிமூனுக்கு எங்க போனீங்க? ஹனிமூனுக்கு இன்னும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னன்னா லைக் ஷூட்டிங் மாட்டிக்கிட்டேன். ப்ளஸ் அவங்களுக்கும் கல்யாணத்துல 2 மாசம் லீவ் கொடுத்துட்டாங்க. ஹனிமூனுக்கு லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஓஹோ, அவங்க மேல பழிய போட்டுறீங்க. ஓகே, பட் நீங்க எல்லாம் ஃபுல்லா பிளான் பண்ணி டிக்கெட்ல புக் பண்ணி வச்சிட்டீங்க. அவங்களுக்கு லீவ் கிடைக்காதனால கேன்சல் பண்ணிட்டீங்க. யூ ஆர் சோ வண்டர்ஃபுல் அர்ஜுன். சோ எங்க போலாம்னு பிளான் பண்ணிருந்தீங்க? எங்கம்மா அது என்ன ஒரு இது ஈரோடு பக்கம் உங்களுடைய கல்யாணம் முடிச்சிட்டு என்கேஜ்மென்ட்ல இருந்தே நாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தோம். என்கேஜ்மென்ட்ல இருந்தே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க எல்லாம் போணும். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நீங்க ஹனிமூன் போலாம். கல்யாணம் வந்து ஐ மீன் ஃபர்ஸ்ட் பார்த்தது கோயில்ல. ஆமா, கல்யாணம் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து கோயிலுக்கு தான் போனோம். நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய், எங்க இருக்கு உங்க குலதெய்வம் கோயில்? மதுரை கள்ளழகர் தான் குலதெய்வம். ஓகே, அங்க போய் சாமி எல்லாம் கும்பிட்டு, எங்க அக்கா வந்து யூகே அவ வந்து கிளம்ப முன்னாடி அவங்க அக்கா பொண்ணுக்கு வந்து என் மடியில உட்காந்து மொட்டை அடிக்கணும்னு வேண்டுதல். ஸோ பழனி போய் மொட்டை அடிச்சு எல்லாம் அந்த உங்க கல்யாணத்துல மொட்டை அடிச்சு அப்புறம் பழனி போய் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு ஹாப்பி ட்ரிப்புக்கும் போகலாம் இல்லைங்களா, ஒரு ரொமான்டிக் ட்ரிப்புக்கும் போகலாம். அதனால நீங்க பிளான் பண்ணிட்டே இருந்து எக்ஸிக்யூட் பண்ணல, பட் உங்க கல்யாணம் ஆனதுன்னு தெரிஞ்ச உடனே நாங்க ஒரு பெரிய பிளான்லாம் போட்டு உங்களுக்காக ஒரு வெரி எக்ஸைட்டிங் ஹாலிடே, ஒரு ஹனிமூன் பேக்கேஜ் we'd like to gift you on behalf of நம்ம வீட்டு கல்யாணம். அங்க பானிபூரிலாம் கொடுக்க மாட்டாங்க. So we have a very special gift for you. All right, so உங்களுக்காக ஸ்டர்லிங் ஹாலிடேஸ் வழங்கும் 3 days and 2 nights of a stay in the Sterling Holiday Resort of your choice. இந்த டேட் தான் போணும் அவசியம் இல்ல, இப்போ நான் போலாம். என்ன 60 கல்யாணத்துக்குள்ள போனா சரிதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை கார்டியா லைஃப் பெர்ஃபெக்ட் கேர். அர்ஜுன் அண்ட் காயத்ரி அவங்களுடைய திருமணத்துல வந்து நிறைய காமெடி இருக்கோ இல்லையோ, ஆக்ஷனு, அதுவும் மாப்பிள்ளை போடுற கெத்து ரொம்ப டூ மச்சுங்க, தாங்க முடியலன்னு பாருங்க. வெல் இந்த கெத்தில் வந்து இந்த 50 days of marriageல ஒருத்தர் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்ஃபேக்ட் உங்கள் காதல் வந்து 50 days of marriage தான், பட் அதுக்கு முன்னாடி 8 months of courtship அண்ட் அதுக்கு முன்னாடி 8th standardலேருந்து நீங்கள் இந்த பிள்ளையை ரூட் விட்டுருக்கீங்க. ஸோ உங்களுடைய கம்பேட்டபிலிட்டி எந்த அளவுக்கு அப்படின்றது இந்த பேப்பர் முடிவு பண்ணி சொல்லிடும். ஸோ டு ஐ ஆஸ்க் தி வைஃப் ஃபர்ஸ்ட் ஆர் தி ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட்? லேடிஸ் ஃபர்ஸ்ட். லேடிஸ் ஃபர்ஸ்ட். இதே சொல்லி சாப்பிடுங்க. ஓகே, ஸோ காயத்ரி, உங்களுக்கு அர்ஜுன் எந்த அளவுக்கு நல்லா தெரியும் அப்படின்றத உங்களுக்கு கேட்க போகிறோம். ஓகேங்களா? சண்டை வரும்போது முதல்ல யாரு விட்டு கொடுப்பாரு அப்படின்னு உங்க கணவர் நினைக்கிறாரு? சாரின்ற வார்த்தை யூஸ்வலா இந்த காலத்துல யூஸ் பண்றதே கிடையாது இல்ல. அந்த 3 மேஜிக் வேர்ட்ஸ், ஐ லவ் யூ, ப்ளீஸ் அண்ட் தேங்க் யூ. நெவர். நீங்க தான் சாரி சொல்வீங்க ஃபர்ஸ்ட், நீங்க தான் விட்டு கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட் எப்பவுமே. நீங்க குத்துறீங்களா இல்ல நான் குத்துட்டுமா? என்ன அர்ஜுன் சொன்னது அவர் தான் விட்டு கொடுப்பாரா, அவர் தான் மன்னிப்பு கேட்பாரா, அவர் சாரி கார்ட்லாம் வாங்கி கொடுப்பாரா? சாரி கார்டு ஒரு கார்டு கூட இல்லைங்க. ரோஸ்லாம் கொடுப்பாரா? இல்ல அது குடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் நிறைய. ஆமா. ஓகே, சோ your punishment is this. நீங்க காயத்ரிக்கு வந்து குடிபோதையில ப்ரப்போஸ் பண்ணீங்க, பட் போதை இல்லாம இன்னைக்கு உலகம் முழுக்க மக்கள் பார்க்கும்போது என்னுடைய அழகான காயத்ரிக்கு நான் மீண்டும் ஒரு தடவை ப்ரப்போஸ் பண்ணணும்னா எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? ப்ரப்போஸ் பண்ணணும்
worst very very worst இது கவுண்ட் ஐ லவ் யூ காயத்ரி ஏங்க எப்படியா பானிபூரி வாங்கி தரேன் மாதிரியே சொல்றீங்க டைரி மில்க் சாக்லேட் வாங்கி அப்போ ஓகே அக்செப்ட் என்னப்பா டைரி மில்க் சாக்லேட்ல ஐயோ என் சொத்தே அழிய போகுது டைரி மில்க் வாங்கி கொடுத்து உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எது? இவர் வந்து கெத்துக்காக ஒரு ஐட்டம் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் இவர் வாங்கி கொடுத்துருப்பாரு, எனக்கு டோட்டல் டவுட். அவங்க மலேசியா போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்கர்ட் வாங்கி கொடுத்தாங்க and he gave me ஃபர்ஸ்ட் gift கேக்குறாங்க அதானா ஃபர்ஸ்ட் கிஃப்ட் மலேசியா போயிட்டு வந்து ஸ்கர்ட் வாங்கி கொடுத்தீங்க. அதாவது இந்த கை என்ன கொடுக்குது இந்த கைக்கு தெரியக்கூடாதுங்க. நான் என்ன gift பண்ணேன் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னார் தெரியுமா இவரு? அது ஒரு டைமண்ட் ஸ்டட்டட் பிளாட்டினம் ரிங் கொடுத்தாராம். சில்வர் ரிங் தாங்க சொன்னேன் நானு. இல்லையே, மோதிரம் பிளாட்டினமில் டைமண்ட் செதுக்கியது அப்படின்னு போட்டுருக்கு இதுல பாருங்க. அது டைமண்ட் இல்ல குடுக்குறப்போ அச்சிச்சோ பிளாட்டினம் வேற அது. கடைக்காரன் ஏமாத்திட்டாங்க. கல்யாணத்துக்கு தாங்க பிளாட்டினம் மோதிரம் மாத்தி அது பிளாட்டினம்ல டைமண்ட் ஸ்டட்டட் சாலிட்டேர் போட்டுருக்குன்னு தெளிவா சொல்லிருக்காரு. அது யாருக்கு போட்டாருன்னு கேளுங்க. கேளுங்க காயத்ரி, கேளுங்க. சத்தியமா இல்ல. எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே செய்வே, இது ஏன் சொல்லாம செஞ்ச? சத்தியமா காயத்ரி நீ ததேகபரம் மறைக்கிறமே என்ன? மலேசியால தான் கொடுத்தீங்க, அதை யார் கொடுத்தீங்க? ஓகே ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन. விச்சது வீட்ல கேட்கோமா? கரெக்ட்டா சொல்லுங்க உண்மையா. ஆமா, பிளாட்டினம் ரிங் ஸ்டட்டட் வித் சாலிட்டேர் மோதிரம் அப்படினு போட்டுருக்கு. நான் சில்வர் ரிங் தான் சொன்னேன். சில்வர் ரிங் தான் சொன்னேன். ரைட், வேலை முடிஞ்சது. அடுத்த क्वेश्चन போலாம். உங்க ஹஸ்பண்டோட கனவு கதாபாத்திரம் எது? சத்தியமா தெரியலங்களா? போலீஸ் கேரக்டர். என் தொப்பைய பச்சது. போலீஸ் கேரக்டர்ல அவருக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசையா. ஓகே, இது உங்களுக்கு தெரியலல? சீரியஸா தெரியல. ஓகே, ஹஸ்பண்ட் ஹீரோவா நடிக்கும்போது எந்த ஹீரோயின் இவருக்கு பேராக வரலாம்? அவங்களுக்கு த்ரிஷா ரொம்ப பிடிக்கும். த்ரிஷா ரொம்ப பிடிக்கும். and Trisha is the answer. But I think Gayatri 50 days of marriage ku 2 on 5 is not bad. Maybe 5 to 10 years of marriage it might get better. அர்ஜுன் ஜஸ்ட் பாஸ்ல. யாரு அவங்க பாஸ்? இப்போ நீங்க நான் பாஸ் ஆயிட்டேன். ஜஸ்ட் கரெக்ட்டா ரெண்டு ஒரு क्वेश्चन கரெக்ட்டா பதில் சொன்னல்ல. நீங்களே உங்க பதில். சோ கஷ்டம். ஓகே, உங்களுடைய क्वेश्चंस ஓகேங்களா? உங்க வைஃப் உடைய ட்ரீம் என்ன? அவங்க ரெண்டு விஷயம் ஆசைப்பட்டாங்க. ஒன்னு வந்து மேரேஜ் ஈவென்ட்ஸ் அதுங்க வெட்டிங் பிளானர். வெட்டிங் பிளானர் அது ஒன்னு. இன்னொன்னு ஏர் ஹோஸ்டஸா போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏர் ஹோஸ்டஸ் அண்ட் வெட்டிங் பிளானர். இல்ல ஃபர்ஸ்ட் எது இருக்கோ செகண்ட் எது இருக்கோ? ஃபர்ஸ்ட் வெட்டிங் பிளானிங். வெட்டிங் பிளானிங். ஆல்ரைட், பட் அவங்க சொன்னது ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும் அப்படின்றது. பட் நீங்க ரெண்டுமே சொன்னதுக்காக யூ ஆர் ஜஸ்ட் பாஸ். 0.5 மார்க். 0.5 இல்ல ஃபுல்லாவே உங்களுக்கு Okay, thank தரேன். டன். உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற சிமிலாரிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் கேரக்டர், இந்த பர்టిక్యులர் விஷயம் எங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப காமனுங்க. எங்க கேரக்டர்ல இது ரெண்டுமே ரெண்டு பேருக்கும் இது பொருந்தும் அப்படின்னா எந்த கேரக்டர்? ரெண்டு பேருக்குமே கோவம் நிறைய வரும். கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க. எப்படி நிறைய அடி வாங்கிருக்கீங்க போல. பயங்கரங்க. ஐயோ அது அடுத்தது. ஓகே, உங்க வைஃப்க்கு பிடித்த கேம் எது? பர்టిక్యులர்லி அவுட்டோர் ஸ்போர்ட் சொல்லிருக்காங்க. இது சத்தியமான பதில் தெரியாது. சத்தியமான தெரியாது. ஏன் என்ன கேம் விளையாடுவாங்க? உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும்? ஆக்சுவலி அவங்க கேம்ஸ் எதுவும் விளையாட மாட்டாங்க. No, she doesn't like games. அது லைக்னு இல்ல, யூஸ்வலா விளையாட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் பாக்குறதோ ஃபுட்பால் பாக்குறதோ வீட்ல. பெண்கள் கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் பார்க்க மாட்டாங்க பொதுவாவே. சரி, கபடியோ வாலிபாலோ. கபடிலாம் எந்த பொண்ணு பாத்துருக்கு தெரியும்? சரிங்க, கபடி வச்சு ஒரு படம் பண்ணா வந்து பாக்குறீங்களா? கபடி பார்க்க மாட்டீங்களா? So that's nice. பட் நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க அர்ஜுன், அவங்களுக்கு கேம்ஸ்ல இன்ட்ரஸ்ட் கிடையாது. லீடிங் இங்க. Right, so you got 4 on 5. Fantastic. Your fifth question. Okay, உங்க வைஃப் உங்களுக்காக சமைச்சு கொடுத்த முதல் டிஷ் எது? The first வைஃபாக, ஓகே, மனைவியாக உங்களுக்கு சமைத்து கொடுத்த முதல் டிஷ். வைஃப் ஆக அது அவங்க அப்படி வைஃபாகவோ இன்னும் அதுக்கு முன்னாடியும் சமைச்செல்லாம் கொடுத்தது இல்லைங்க. ஒரு நாள் நான் சமைச்சு கொடுத்துருக்கேன். ஒரு நாள் 50 நாள் ஒரு நாள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் சொல்லிருக்காங்கல. That was before marriage. சரி, ஓகே, before marriage சமைச்சு கொடுத்துருக்காங்களா? ஒரே ஒரு தடவை ஒரு தொகையில ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. என்ன தொகையல்? அதெல்லாம் ஞாபகம் இல்லைங்க. அதெல்லாம் ஞாபகம் இல்ல. அப்புறம் தோசை ஊத்தி கொடுத்தாங்க. தோசை ஊத்தி கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ சாத்த போறாங்க. ஃப்ரைட் ரைஸ் ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தாங்க. ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யவே இல்லையா? பேச்சு ஒத்துக்கிறியே நீ பண்ணல. ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யவே இல்ல. அது வந்து ஒரு வெஜிடபிள், ரூட் வெஜிடபிள். இவ்ளோ க்ளூ குடுக்குறீங்க. ரூட் வெஜிடபிள் கேரட் மட்டும் தானே? கேரட். அப்புறம் நிறைய மண்ணு இருக்கும். ஒரு மண்ணும் இல்லங்க. இல்ல இல்ல, அவங்க சமைச்சதுல சொல்லுங்க, வெஜிடபிள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். வெஜிடபிள்யா? நிறைய மண்ணு இருக்கும்னா எதுல மண்ணு இருக்கும்? ஒரே ஒரு பதில் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுப்பீங்க அர்ஜுன்? தெரியாதுங்க, ஞாபகம் இல்ல. அவங்க என்ன செஞ்சு கொடுத்தாங்க? பொட்டேட்டோ செஞ்சு கொடுத்தாங்களா?
பொட்டேட்டோ ஆமாமா செஞ்சு கொடுத்தாங்க. நமக்கு வந்து ஒன்லி ஈட்டிங் இல்லையா? 5 questions-ல 4 questions கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அண்ட் அந்த 4 questions-லயும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 5 க்ளூ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்கீங்க. பட் ஐ ஸ்டில் திங்க் யூ ஆர் பெட்டர் பெர்ஃபார்மர் தென் காயத்ரி. ஏதோ அந்த பொண்ணை வந்து நீங்க டிம்கி கொடுத்து நான் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சுன்ற கதை இருந்தது காரணம் இவங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அப்படின்றது தான் எனக்கு இப்போ புரிஞ்சிருக்கு. 100 ரூபா கொடுங்க. அப்படிதான் சொல்ல சொன்னீங்க இப்போ. அப்போ முதுகு வலிக்குதுல. But I think Arjun and Gayatri, you guys look the love shows. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆல்ரெடி என்ன 50 நாள் திருமணம் நடந்த அந்த அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் உங்களுக்கு தெரியுது. நேத்து திருமணம் இன்னும் முடியலங்க. அந்த ஜோஷ் இன்னும் முடியல. ஆக்சுவலா கல்யாணம் எப்படின்னா 8 நாள் நடந்தது. எதுக்கு அப்படின்னா கல்யாணம் முன்னாடி நாங்களாம் பூனல் போடணும். நான் சின்ன வயசுல இருந்து போடல. ஸோ கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி தான் நான் பூனல் போட்டேன். ஸோ அப்போ ஆரம்பிச்ச எங்க வீட்டு ஃபங்க்ஷனு. அதுக்கப்புறம் மெஹந்தி ஃபங்க்ஷன் ஒரு நாள் அது நிறைய வெட்டிங் 3 நாள். அதுக்கப்புறம் so many things இல்லையா? வீட்ல போய் விருந்து சாப்பாடு அது இது இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க டெய்லி சமைச்சு போடுறதே நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் மாதிரி தானே பாத்தீங்களா? உங்களுடைய கம்பேட்டபிலிட்டில இருந்து we are going to quickly move to the rapid fire round. So rapid fire க்கு ரெடியா இருக்கீங்களா? very quick questions, okay? Gayatri, this is for you. First one. Arjun, ஒரு நல்ல கணவரா நல்ல காதலனா? ரெண்டுமே. ஒண்ணா சொல்லணும். நல்ல கணவர். காதலனா ரொம்ப மொக்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு அவரு. ஓகே, கணவராக உங்களை இம்ப்ரெஸ் பண்ண என்ன பண்ணிருக்காரு ஆக்சுவலி? சொல்லு வெக்கப்படாம சொல்லு. சொல்லுங்க தயவு செய்து ஏதாவது 2 பாயிண்டா சொல்லுங்க. ஏதாவது சொல்லுமா? டெய்லி சமைச்சு போடுறாரா? இல்ல சமைச்சு போடுறது இல்ல. he takes care of me a lot. ஆபீஸ்ல இருந்து வந்தா அவங்க அம்மா கிட்ட இருந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்கறது அதெல்லாம் சோ நல்லா பாத்துக்கறாரு அவங்கள. நல்லா பாத்துக்கறாரு. நைட் ஊட்டி விடுறது இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? அவங்க கிட்ட சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன் நைட் ஊட்டி விடுறதுலாமா? நான் ரொம்ப டயர்டா இருந்தேன்னா ஊட்டி விடுவாங்க. நான் தட்டை இப்படி நீட்டிட்டு போய் நீட்னா அர்ஜுன் அப்படின்னா அவங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ ஊட்டி விட்டுருவாங்க. அப்படி ஆட்டி வச்சிருக்காங்க என்ன அர்ஜுன். ஆல்ரைட், அர்ஜுன் கிட்ட எதை பார்த்து நீங்க மயங்கிருக்கீங்க? ஒண்ணு அவருடைய கட்டுடல் மேனியா இல்ல கண்ணை பறிக்கும் கலரா? எனக்கே சிரிப்பு ஏங்க சிரிப்பு வர மாதிரி கேள்வி கேட்காதீங்க. ராபிட் ஃபயர் வேற இது சீரியஸா கேட்கணும். என்னது அவர்கிட்ட ஆக்சுவலி மயங்கிய விஷயம் எது? கட்டுடல் மேனியா? சத்தியமா கட்டுடல் மேனி இல்ல. கண்ணை பறிக்கும் கலரா? உங்களுக்கு அர்ஜுன் ராபிட் ஃபயர். ஓகே, யாரோட சமையல் சூப்பரா இருக்கும்? அம்மா வைஃப்? டெஃபினட்டா அம்மா தான். வைஃப் சமைச்சு போட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும். மேபி அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு எங்க அம்மா மாதிரியே சமைப்பாங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். பட் இப்போதைக்கு எங்க அம்மா தான். ப்ளீஸ் நோட் தி பாயிண்ட் யுவர் ஆனர். நான் சாயங்காலம் பார்த்துக்கோங்க. எப்பவுமே எங்க அம்மா தான். ஃபேண்டாஸ்டிக். அப்போ கன்ஃபார்ம்ட் அடிதடி தான். ஓகே, காயத்ரி லவ் அக்செப்ட் பண்ணலனா என்ன பண்ணிருப்பீங்க? 1 நல்லா திட்டிருப்பீங்க இல்ல 2 எங்கிருந்தாலும் வாழ்கன்னு பாடிருப்பீங்களா? இல்ல ரெண்டுமே இல்ல. இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன். நாங்க எப்படி இருந்தாலும் விடாமுயற்சி தான் எங்களுடைய. ஃபேண்டாஸ்டிக்ங்க. I think both of you on your rapid fire have done fairly well. So I'm going to capture a moment of this. ரெண்டு பேரும் வந்து you look lovely together and in the 50 days of marriage ஓட அந்த ஹாப்பினஸ் என்றென்றும் இருக்கணும்ன்றதுக்காக எப்படி இருந்தோ அந்த 50th டே அப்படின்றதுக்கு உங்களுக்கு நான் ஒரு நைஸ் பிக்சர் எடுத்து கொடுக்க போறேன். So come together, wear a nice smile. அவங்க உங்க மனைவி, நீங்க உங்களுக்கு பிடிச்சிக்கலாம். 51st date. 51st-ஆ? Okay, so nice cheese. All right, so here's a perfect moment. நீங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி on நம்ம வீட்டு கல்யாணம். Thank you so much again. Thank you. உங்களுடைய இந்த பெர்ஃபெக்ட் மொமெண்ட் மாதிரி இன்னும் பல பெர்ஃபெக்ட் மொமெண்ட்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக வர வேண்டும். and அந்த பெர்ஃபெக்ட் மொமெண்ட்ஸ் நீங்க இன்ஸ்டன்ட்டாக பிடித்து இப்படி பார்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஃபியூஜி ஃபிலிம் வழங்கும் Instax 210 இன்ஸ்டன்ட் கேமரா உங்களுக்காக. This is your wedding gift. Thank you. Actually போட்டோ யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த மாதிரி ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னு. வாங்கி உள்ள gift பண்ணனும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க gift எல்லாம் பண்ணி கிழிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸ்கர்ட் வாங்கி கொடுத்தீங்க, மோதிரம் டைமண்ட் பிளாட்டினம் அது மாதிரிலாம் வாங்கி கொடுத்திருக்கீங்க. சில்வர் ரிங் வாங்கி கொடுத்தாங்க, நான் இல்லன்னு சொல்லல. எங்க இருக்கு அந்த ரிங்? வீட்ல இருக்கு. இருக்கு. But on that note, Arjun and Gayatri, again wish you guys a very very happy married life and many years of togetherness. என்னைக்குமே இந்த மகிழ்ச்சி இந்த சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கணும். and கூடி சீக்கிரம்னா I wouldn't say now, but hopefully you guys have a
நைஸ் லிட்டில் பேபி, ஹாப்பி ஃபேமிலி, ஆல் தி வெரி வெரி பெஸ்ட் உங்களுடைய குடும்பத்துக்காக. நீங்களும் கொஞ்சம் பொறுப்புள்ள பிள்ளையா மாத்திக்கோங்க. உங்க அப்பா அம்மா சொல்றது தயவு செய்து கேளுங்க அர்ஜுன். ஏங்க எங்க அப்பா சொல்றது கேக்குறேன், எங்க அம்மா சொல்றது கேக்குறேன், பொண்டாட்டி சொல்றது இப்போ நான் சொல்றது கேக்குறீங்க. கேட்டுக்கிறேன். Wish you guys again all the very very best and thank you so much வந்ததுக்காக. Well, Arjun and Gayatri போல ஒரு very sweet, a very fairy tale couple அடுத்த வாரமும் இங்க வர போறாங்க. நம்ம வீட்டு கல்யாணம்ல அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை it's me Archana saying tata bye bye. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம் powered by Cardia Life Perfect Hair. ஒரு சாப்பாடு பிரியர் அப்படின்றது உங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நல்லா சாப்பாடு கடை வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிக் gift voucher. Essentials by Tony and Guy உங்களுக்காக ஹேர் ட்ரெஸ்ஸிங் காம்ப்ளிமெண்டரி. எனக்கு பயங்கரம். smartshoppers.in வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள gift hamper. Hanwo Appliances வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள home appliances. And Everest Instant Water Heater வழங்கும் 3 liters water heater. Thank you so much.